தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இல்லை, அன்பாகவே இருக்கிறார். நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். மனிதன் எந்தவித காரியத்துக்கும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று தேவனால் உருவாக்கப்பட்டவன் அல்ல. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒளிமயமான எதிர்காலத்திற்கென்று, நல்ல வாழ்க்கைக்கென்று அழைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறவாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் திரும்புவோம். எல்லாவற்றையும் மாற பண்ணுகிற கர்த்தர். ஆமென். பிரச்சனைகளை மாற பண்ணுகிறவர், வியாதிகளை மாற பண்ணுகிறவர், போராட்டங்களை மாற பண்ணுகிறவர், நமக்கு எதிரடையாய் செயல்படுகிற எல்லா காரியங்களையும் மாற பண்ணுகிறவர், விரும்பத்தகாத காரியங்களை மாற பண்ணுகிறவர், விரும்புகிற காரியங்களை கொடுக்கிறவர். அதை குறித்தான சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை மாற்றுகிற அல்லது மாற பண்ணுகிற கர்த்தர். நாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட, நாம் அதை பற்றி சில நேரங்களில் அக்கறை இல்லாத போது கூட, கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய ஆசை நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாவது நன்மையை கொண்டு வர வேண்டும், நன்மையும் கிருபையும் தொடர்வதற்கு என்ன காரியங்களெல்லாம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே, இந்த குடும்பத்தினுடைய நபர்கள் வாழ்க்கையிலே எதெல்லாம் மாற்ற வேண்டும், எதெல்லாம் தொடர பண்ண வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமேன். வேதம் சொல்லுறது, பொல்லாதவனாகிய நீ உன் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று நீ அறிந்திருக்கும் பொழுது, உனக்கு ஞானம் இருக்கும் பொழுது, உன்னுடைய பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நிச்சயம் போடல, அதிக நிச்சயம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம். வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமாய் உருவாகும் எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போகும். இப்போ ஆயுதமே உருவாகாது, பிரச்சனைகளே இல்லை, போராட்டங்களே இல்லை என்ற அர்த்தத்தில் அங்கே எழுதப்படவில்லை. உருவாகும், ஆனால் வாய்க்காமல் போகும். அதுதான் தேவனுடைய திட்டம். இந்த காலவெல்லே ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யாருன்னு ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருப்பேனானால், ஆண்டவராய் இயேசுவை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்த இயேசு உங்களை வாழ வைக்கிறவர். வாழ்வு இழந்து போனேன், நம்முடைய வாழ்வு இவ்வளோதான், இதுக்கு மேலே இனி பயணிக்க முடியாது, எதிர்காலத்தை குறித்த பயம் அதைரியம் உள்ளத்தை நிறைக்கும் பொழுது, இந்த இயேசு நம்பிக்கைக்குரியவராய் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும், உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய பாவங்களரை என்னை கழுவி சுத்திகரியும், உண்மை என்னுடைய ஆண்டவராக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு அழைப்பு நீங்கள் கொடுக்கக்கூடுமானால், இந்த கிறிஸ்து இயேசு உங்கள் உள்ளத்திலே வந்து உங்களை வாழ வைப்பார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், பைபிள் எங்கே? பைபிளில் தான், பைபிள் எடுத்து கையில் வைங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், நம்ம ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் தயவும் எப்படிப்பட்டது என்பதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாருங்கள், ஆயுதமே உருவாக்கப்படாது என்று அர்த்தத்தில் வேதம் சொல்லவில்லை. ஆயுதங்கள் உருவாக்கப்படுமானால் வாய்க்காதே போகும். ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாட்டுடைய இராணுவ தளத்திலிருந்து இன்னொரு நாடு சில அணு ஆயுதங்களை அல்லது போர் கப்பல்களை விலைக்கு வாங்குகிறாங்க. வாங்கி தன்னுடைய நாட்டுக்கு பாதுகாப்புக்காக அதெல்லாம் வாங்குகிறாங்க. பாருங்கள், அப்படி வாங்கி வைத்திருக்கும் பொழுது, எந்த நாட்டிலேருந்து அந்த போர்க்கப்பலை வாங்கினார்களோ, சில நேரங்களில் என்ன செய்வானா, அந்த நாட்டுக்கு விரோதமாகவே இந்த போர்க்கப்பலை எடுத்து கொண்டு போய் போர் நடத்துறதுக்கு, அவனோடு மோதுறதுக்கு எடுத்துகிட்டு போவாங்களாம். பாருங்கள், அப்படி போகிற பட்சத்தில், ஏன்னா அந்த போர்க்கப்பலை தயார் பண்ணதே அந்த நாடு தான், அவனுக்கு விரோதமாய் போகும் பொழுது சில மறைமுகமான காரியங்கள்லாம் அவர்கள் வச்சுருப்பாங்களாம். பாருங்கள், அது டெக்னிக்கலாக சில காரியங்கள் அவர்கள் வசம்தான் இருக்குமா. ஒருவேளை இவங்க அவிதமாய் எதிரடையாய் போருக்கு வந்தால், போருக்கு வருகிற கப்பல் வருகிற வழியிலே ஒன்றுமில்லாமல் போகக்கூடிய காரியங்கள் எல்லாம்
இவங்க வச்சுருப்பாங்களாம், ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவாங்களாம். பாருங்கள், அதே போல தான் நம்மை உண்டாக்குனவர் கர்த்தர். ஒவ்வொரு அவையும் பார்த்து 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 உருவாக்குனவர் கர்த்தர். நமக்கு விரோதமாய் பிசாசு கொண்டு வர ஆயுதங்களை, பிசாசு கொண்டு வர எல்லா போராட்டங்களை, நிந்தைகளை, அவமானங்களை வருகிற வழியிலேயே அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அது என்கிட்ட வராது, என்னை தொடாது. ஏன்னா பிசாசியனுடைய சேனையும் 2000 வருஷத்துக்கு முன்னால் அழித்தவர் அவர், ஒன்றுமில்லாமல் ஆக்கினவர் அவர். இப்போ அவன் கொண்டு வர பிரச்சனை அவருக்கு எம்மாத்திரம், போராட்டங்கள் அவருக்கு எம்மாத்திரம், எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவர், செயல் இழந்து போக வைக்கிறவர் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார். ஆமேன். வியாதியின் கொடூரம், வியாதியின் பலவீனம், அவருடைய கொடூரம் உள்ளத்துக்குள்ளே சரீரத்துக்குள்ளே பெருகும் பொழுது ஒருவேளை எனக்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் உள்ள வியாதியின் கிருமிகள் வியாதி உண்டாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு சில காரியங்கள் கிளம்பும் பொழுது கதை சொல்லார், என்னுடைய இரத்தமும் என்னுடைய மாம்சமும் அதை உள்ளே போய் அழித்து விடும். காரணம், ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம், ஆனால் உனக்கு அது வாய்க்காது. நீ என்னுடைய நல்வாழ்வுக்கு நேராக பயணிக்கிற ஒரு நபர். உன்னை நல்ல வாழ்வுக்கென்று, நித்திய வாழ்வுக்கென்று தேவரகமான ஜீவனை கொடுத்து நான் வாழ வைத்திருக்கிறேன். எத்தீங்கு உன்னை அணுகாமல் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தான் அவர் சொல்கிறார், உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஏன்னா நல்வாழ்வை கொடுக்கும்படி, வெற்றி வாழ்வை கொடுக்கும்படி. எஸ்தர் 9வது அதிகாரம் 1வது வசனம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதி காரியம் மாறுதலாய் முடிந்தது. இவர்களுக்கு விரோதமான சில காரியங்கள் மேலே எழும்பும் பொழுது இவர்களை அழித்து விடலாம், இவர்களை ஒன்று விடாமல் ஆக்கி விடலாம் என்று சில காரியங்கள், சில நபர்கள், சில கூட்டங்கள் மேலே எழும்பும் பொழுது இவர்கள் அந்த பயங்கரை மேற்கொண்டார்கள், அழித்து போட்டார்கள், அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரணம், கர்த்தர் கூட இருக்கிறார். எல்லா ரீதியிலும் வாழ்விலே நாம் சந்திக்கிற எல்லா போராட்டங்கள் மத்தியிலும், எல்லா வியாதியின் மத்தியிலும், எல்லா இல்லாமையின் மத்தியிலும் இந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறான்ற உணர்வு நமக்கு தேவையாக இருக்கிறது. பாருங்கள், அவர் எங்கேயோ நாம் எங்கேயோ இல்லை, நம்ம கூட இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை அரவணைக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்ம கரம் பிடித்து நடத்துகிறார். வேதம் சொல்லுது, ஆலோசனை கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஆலோசனை அவர் தருகிறார், வழி அவர் நடத்துகிறார். ஏன்? நீங்கள் வெற்றியாக வாழ வேண்டும், நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் தோற்று போயிட்டா, நாம் விழுந்துட்டா, நாம் தேவனுக்கு அவருடைய குடும்பத்திலே இணைக்கப்பட்டு வெற்றி வாழ்வை நாம் காணாவிட்டால் அவருக்கு அது அவமானம். ஆகவே எந்தெந்த காரியங்களை மாற்ற வேண்டும், எப்பேற்பட்ட ஜெயத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். நம்ம தோற்று போவதே அவர் ஒரு நாளும் விரும்புகிறதே கிடையாது. 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். அன்றைய தினம் அகாஸ்வேர் ராஜா யூதரின் சத்துருவாயிருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தார். மொர்தெகாய் ராஜ சமூகத்தில் வந்தான். அவன் தனக்கு இன்னும் ஒரு என்று எஸ்தர் அறிவித்திருந்தார். பாருங்க, 7:10 பாருங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்திலே ஆமானை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரம் தணிந்தது. யாருக்கு விரோதமாக யார் எழும்பி சில காரியங்களை செய்கிறார்களோ அது அவர்களுக்கே திரும்ப பாய்ந்து போனது. தூக்கு மரம்
யாருக்கு உண்டாக்குனாங்க? மொர்தெகாய்க்கு உண்டாக்குனாங்க. தூக்கில் போட்டு கொன்று போட்டுடலாம் அவ்விதமாக அவர்கள் திட்டமிடுறாங்க. ஆனால் யார் அந்த தூக்கு மரத்தை ஆயத்தம் பண்ணானோ அவனையே அதில் தொங்க விடுறது நிலைமையில் ஆகிப்போச்சு. ஆகவேதான் கர்த்தர் நல்லவர், அவருடைய பிள்ளைகளுடைய பட்சத்திலே இருக்கிறார். கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நமக்கு எதிரி கிடையாது. அவர் எப்போதும் என் பட்சத்தில் இருக்கிறார், உங்கள் பட்சத்தில் இருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யும்படி, உங்களுக்கும் எனக்கும் சகாயம் பண்ணும்படி, உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு கொடுக்கும்படி அவர் நம் பட்சத்தில் இருக்கிறான். இப்போது என்னென்ன திட்டமெல்லாம் போடுறாங்களோ அந்த திட்டமெல்லாம் பாழாக போயிடுச்சு. கர்த்தருடைய திட்டம் அங்கே நிறைவேறினது, அற்புதமாய் அது நடந்தது. 17வது வசனம், 8வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாக இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேக யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். இங்கே மாத்திரம் ஒரு மாற்றம் இல்லை, அநேக நாடுகளிலே சில மாற்றங்களை உண்டு பண்ணுகிற கர்த்தராயிருக்கிறான். நம்ம குடும்பத்தில் மாத்திரமல்ல, மற்றவருடைய குடும்பத்திலும் நம் மூலமாய் கிடைக்கப்படுகிற அந்த வெற்றி, நம் மூலமாய் கிடைக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதம், நன்மை அவர்களையும் தொட ஆரம்பிக்கிறது. இங்கே ஒரு பெண் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு உண்மையை காண்பித்து உண்மை உத்தமமாக இருந்தது நிமித்தம் காரியங்கள் அந்த தேசத்தில் மாத்திரம் மாறினதில்லை, அண்டை நாடுகளிலும் பிற தேசங்களிலும் ராஜாவினுடைய கட்டளை பறக்குது தீவிரமாக. என்ன செய்கிறாங்களா, அந்த கட்டளை போன மாத்திரத்தில் விருந்து கொண்டாடப்படுகிற நாளாய் அதை ஆசரித்தார்களாம். அப்போது இவ்வளோ நாள் கூட இருந்து சில காரியங்களை சில நபர்களை சொல்லி கொடுத்து போட்டு கொடுத்து அவர்களை மட்டம் தட்டி அவர்களை கீழே இறக்கி அவதமாய் செய்து கொண்டிருந்த ஒரு நபரை விலக்குனது நிமித்தம், கொண்டு போட்டது நிமித்தம் இந்த நாட்டில் மாத்திரம் இல்லை, அண்டை நாடுகளிலும் பெரிய விடுதலையை அவர்கள் கண்டார்கள். தேவனுடைய திட்டம் ஒவ்வொரு தேசங்களிலும் நிறைவேறுகிற நாள்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய விருப்பம், தேவனுடைய ஆசை நம்முடைய தேசங்களிலே மாத்திரமல்ல, பிற நாடுகளிலும் பிற மாநிலங்களிலும் பிற மாவட்டங்களிலும் அது நிறைவேறுகிற ஒரு நாட்களை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது, நிச்சயமாக அது நிறைவேறியே தீரும். எந்த மனுஷனும் அதை பாழடித்து விட முடியாது. ஆமானின் திட்டங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாய், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுக்கு விரோதமாய் எடுக்கப்படுகிற எல்லா திட்டங்களும் தேவன் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. பல ஆதாரங்களை காட்ட முடியும். ஏன்னா தேவன் எப்போதும் அவருடைய பிள்ளைகளுடைய பக்கம் இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளை வாழ வைக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அழகாய் வடிவமைத்து அந்த நேரத்தில் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். தீமையை நன்மையாய் மாறப்பண்ணுகிற கர்த்தர். ஆதியாகமம் 50வது அதிகாரம், ஆதியாகமம் 50 ஆதியாகமம் கடைசி அதிகாரம் 20வது வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அது நன்மையாக முடிய பண்ணினா. யோசேப்புடைய கதையை பாருங்கள். அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து குழிக்குள்ளே தூக்கி போடுறாங்க. போகாமல் போட்டி எப்படியாவது ஒன்றும் இல்லாமல் போகட்டும் அப்படின்னு. என்னன்னா உன்னை கொல்லக்கூடாது, ஆனால் இவன் ஒன்றும் இல்லாமல் போயிடணும், இப்படி அட்ரஸ் இல்லாமல் போயிடணும், ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவ்விதமாக குழிக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அடிமையாக விற்கிறாங்க.
30 வெள்ளிக்காசுக்கு விற்று வேறு தேசத்துக்கு அடிமையாக அனுப்பிச்சி விட்டாங்க. இவங்க நினச்சாங்க யோசேப்புடைய கதை முடிஞ்சிருச்சு, அவனுக்கு தீமை செஞ்சிட்டோம், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோம், அவனை அழிச்சிட்டோம், எங்கேயோ இருக்கிறான், ஒரு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு நாளில் அந்த யோசேப்புடைய பாதத்தில் இவங்க போன விழ வேண்டிய கட்டாயம் இருந்தது. அங்கே போய் விழுகிறாங்க பாருங்கள். யாருன்னே தெரியாமல் காலில் விழுந்து அவனுடைய முக பிரசன்னத்துக்காக, அவனுடைய கரத்திலிருந்து வருகிற தானியத்துக்காக, அவனுடைய கரத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த தானியங்களை பெற்றுக்கொள்வதற்காக காலில் விழுகிறான். கர்த்தர் யோசேப்பு கொடுத்த சொப்பனம் நிறைவேறினது. ஏன் கதிர்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்குது, மற்றதெல்லாம் மற்ற கதிர்கள் கட்டெல்லாம் அந்த கட்டை வணங்குதுன்னு சொல்லி அவ்விதமாக தேவன் யோசேப்பு கொடுத்த சொப்பனம் அங்கே நிறைவேறுது. யோசேப்பு எவ்வளோ முதிர்ந்த ஒரு நபராக இருக்கிறார் பாருங்க. வந்துட்டிங்களா, எனக்கு என்னென்ன கொடுமை பண்ணீங்க, உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறனால பாருன்னு சொல்லி உள்ளே பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது, என்ன வேணாலும் செய்வதற்கு வேலையாட்கள் இருக்கிறாங்க, காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. சொன்னால் தூக்கி உள்ளே வச்சு என்ன வேணால் பண்ணியிருப்பாங்க. எப்படி தன்னுடைய காரியத்தை அவங்க செய்ததை போல் இல்லாமல் வேறு விதமாக வெளிப்படுத்துகிறார் பாருங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினான். தீமை செய்கிற காரியத்தை கூட கர்த்தர் நன்மையாக முடிவு பண்ணுகிறார் பாருங்கள். இவனுக்கு தீமை செஞ்சிட்டோன்ற திருப்தி, கர்த்தர் சொல்கிறார், நீ தீமை செஞ்சிட்ட, எனக்கு அவனுக்கு நன்மை செய்துட்டோன்ற திருப்தி இருக்குது. ஒரு நாளில் அவன் காலில் போய் நீ விழுவ, அவனுடைய கதிர்கட்டு நிமிர்ந்து நிற்கும், அவன் கீழே போக மாட்டான், விழுந்துட மாட்டான், ஒன்றும் இல்லாமல் ஆகிட மாட்டான். கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறான். யோசேப்போடு இருக்கிறாரு, தாவீதோடு இருந்தவர், ஈசாக்கோடு இருந்தவர், யோசேப்போடு இருக்கிறாரு. நிச்சயமாய் அவனுடைய வாழ்வு அநேகருக்கு வாழ்வு கொடுக்குற ஒரு நபராக இருப்பான். எந்த விதத்திலும் குறைஞ்சி போக மாட்டான். அங்கே பாருங்கள், எவ்வளவு தன்னுடைய முதிர்ந்த தன்மையை அங்கே வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சிட்டீங்க, செய்துட்டீங்க, பரவாயில்ல, தேவன் எனக்கு இருக்கிறார், அவர் அதை நன்மையாக முடிய பண்ணினார், நன்மையாக முடிய பண்ணினார். 14வது அதிகாரம் ஆதியாகமம் 14, ஆதியாகமம் 14 22. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாயிலும் பாதரட்சியின் வாரையாயிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்தி அவருக்கு நேராக காமிக்கிறேன். என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஆபிரகாமை ராஜாவாக்கினது சோதோமின் ராஜா அப்படின்னு நீ மாறுதட்டி கொள்ள ஒரு நாள் நான் விட மாட்டேன். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது, ஆபிரகாமை உயர்த்தினது, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினது சோதோமின் ராஜா கிடையாது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலுக்கெல்லாம் நன்மைகளுக்கு ஊற்றும் காரணம் அவர் தான் பாருங்கள். நமக்கு எந்த மனுஷனும் ஊற்று கிடையாது, அல்லது எந்த ஒரு திறமையோ அல்லது எந்த ஒரு தாளந்தோ எந்த ஒரு காரியமோ நம்முடைய எல்லா நன்மைகளுக்கு ஊற்று கிடையாது. நம்முடைய ஊற்று ஆதாரம் கர்த்தர் என்பதை சரியாய் புரிந்து கொண்ட மனுஷன் அவனுடைய வார்த்தை இப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் உன்னை நம்பி இல்லை சோதமேன் ராஜா, உன்னுடைய ஷூ லேஸ் கூட நான் எடுக்க மாட்டேன், காரணம் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குறது நீ என்று ஒரு நாள் வார்த்தையில் நீ சொல்லிடக்கூடாது. நீ கிடையாது எனக்கு, நீ என்னுடைய ஊற்று கிடையாது, நீ எனக்கு நன்மை செய்யலாம் நினைக்கிற அல்லது
தீமை செய்யலான்னு நினைக்கிற, ஏதோ ஒன்று நினைக்கிற, பரவாயில்ல, கொண்டுட்டு போன்னு சொல்கிற, எவ்வித மனநிலையோடு நீ கொண்டுட்டு போக சொல்கிற எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாளும் நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறதில்ல. ஒரு வாரம் கூட நான் எடுத்துக்கொள்ள போகிறதில்ல. காரணம், என்னை ஐஸ்வர்யவன் ஆக்குறது, என்னை பாதுகாக்கிறது, என்னை பராமரிக்கிறது, என்னை போஷிப்பது, என்னை உயர்த்துவது, எனக்கு நன்மைகளை கொடுப்பது வானத்தையும் பூமியும் உடையவராகிய கிறிஸ்து இயேசு, தேவாதி தேவன், ஆண்டவராகிய இயேசு என்பதை அங்கே பதிவு பண்ணுறாரு பாருங்க. ஆணித்தரமாக அங்கே சொல்கிறாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் எப்போதும் தேவனுக்கு ஞாபகப்படுத்தணும், எந்த மனுஷனும் அல்ல ஆண்டவரே, என்னுடைய படிப்பு திறமை எதுவும் இல்லை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு என்னை இதுவரையும் வாழ வைத்திருக்கிறது, இன்னும் வாழ வைக்கும். மத்தேயு 5வது அதிகாரம், மத்தேயு 5 மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களாகில் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. என்ன சொல்றாரு? என் நிமித்தம், என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவது நிமித்தம், என்னுடைய ஊழியத்தின் நிமித்தம் சிலர் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் சொல்வார்களாகில் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். என்ன இப்படி சொல்கிறாரு பாருங்க. ஏன் இப்படி சொல்கிறாரு? நீ நிந்திக்கப்படுறது, நீ துன்பப்படுறது, என் நிமித்தம் துன்பப்படுற, என் நிமித்தம் அவமானப்படுற, என் நிமித்தம் நீ வேதனைப்படுற, பொய்யான மொழிகளாலே, தகாத வார்த்தைகளாலே, தீமையான சொற்களாலே என் நிமித்தம் நீ பேசப்படுகிறாய், என் நிமித்தம் நீ காயப்படுகிறாய். ஆனால் என்னுடைய பார்வையிலே நீ பாக்கியவானாக இருக்கிற, ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக இருக்கிற. நீ நினைக்கிற, என்ன அந்த இயேசு நாட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோமே, இவ்வளோ வேதனையாக இருக்குதே, இவ்வளோ பேர் எதிர்த்துருக்கிறாங்களே, இவ்வளோ பேர் நம்மை குற்றப்படுத்துகிறார்களே என்று நீ வேதனைப்படுற. ஆனால் நான் உன்னை பார்க்கும்போது பாக்கியவானாக பார்க்குறேன். வட இந்தியாக்களில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற மிஷினரிகளுக்கு அவ்வளோ பிரச்சனை, சொல்ல முடியாத போராட்டங்கள். பாருங்கள், மனுஷன் தானான்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு இருக்குது. அவ்வளோ தூரம் சக மனிதனை வேதனைப்படுத்துகிறான், கஷ்டப்படுத்துகிறான். ஆனால் அவர்கள் ஒன்றும் செய்கிறதில்ல. இந்த வசனங்கள்லாம் புரிந்து கொண்ட ஒரு நபர்களாக இருக்கிறாங்க பாருங்கள். நீ என்ன வேணாலும் செய், எப்படி வேணாலும் என்னை ட்ரீட் பண்ணு, நான் அசர மாட்டேன், நான் கிறிஸ்துவுக்காக இந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறேன். நீ செய்கிற எல்லா கொடுமைகளையும் எல்லா வேதனைகளையும் நான் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் தேவனுடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறேன். பாருங்கள், கடந்த வாரத்தில் கூட ஒரு காரியத்தை பார்த்தேன் பாருங்க. மாட்டு சாணத்தை அமிதமாக எடுத்து, ஒடிசால் நினைக்கிறேன், மாட்டு சாணத்தை அமிதமாய் கட்டியாக உருட்டி ஒரு மிஷினுடைய வாயில் அதை வைத்து சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்க, வைத்து அமுக்குறாங்க பாருங்கள். அமுக்கி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கோஷத்தை சொல்ல சொல்லி அவ்விதமாகலாம் கஷ்டப்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த இயேசுவை சொல்லக்கூடாது, இந்த இயேசுவை சொல்லக்கூடாது. இங்கே வேதத்தில் தான் சொல்லுது, என் நாமத்து நிமித்தம், என் நிமித்தம் உன்னை நிந்தித்து துன்பப்படுத்தவர்களுக்கு நான் பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, உன்னைய நான் மறந்து போல, நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன்னை இந்த உலகத்தில் தான் அவன் குடும்பப்படுத்துகிறான், இந்த உலகத்தில் தான் அவனை துன்பப்படுத்துகிறான், இந்த உலகத்தில் தான் அவன் உன்னை அவமானப்படுத்துகிறான். பரலோகத்திலே உனக்கு மிகுந்த வரவேற்பு இருக்குது. அங்கே சொல்றாரு பாருங்க, பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அப்படின்னா சக விசுவாசிகளை காட்டிலும், ஏன் சக ஊழியர்களை காட்டிலும் கர்த்தருக்காக துன்பப்படுகிறவர்கள், கர்த்தருக்காக வேதனை அனுபவித்திருக்கிறவர்களுக்கு
பலன் மிகுதியாக இருக்கும் என்று இயேசுனுடைய வாயினாலே சொல்லுகிறார். அவர்களுக்கு பலன் அங்கே மிகுதியாக இருக்கிறது. இன்னைக்கு இவர்களுக்கு நீ தீமை செய்கிற, இன்னைக்கு இவருடைய வாழ்க்கையிலே தீமையை நீ கொட்டுகிறாய் இவருடைய வாழ்க்கையில். ஆனால் நான் ஒரு நாள் பரலோகத்தில் உங்கள் தலையில் பலனை மிகுதியாக நான் கொட்ட போகிறேன். அவர்கள் அங்கே பாக்கியவான்களாக இருப்பாங்க. நீ பார்த்து பார்த்து யோசிக்கிற அளவுக்கு உடைய வாழ்வு அங்கே இருக்கும். இன்றைக்கி இவர்களை துன்பப்படுத்து, அதிகபட்சமாக என்ன செய்வேன், அவர்களுக்கு ஒரு தீமை செய்வினா அவர்களை கொல்லுவேன். ஆனால் அவர்களை நீ கொன்னாலும் மறுத்து மண்ணோட போகிறதில்ல. என்னுடைய ராஜ்யத்தில் நித்தியமாய் வாழக்கூடிய ஒரு பாக்கியத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, அவருடைய பலன் மிகுதியாக இருக்கும். ஆகவே ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட நபர்கள் மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் அங்கேயும் பலத்த காரியங்களை அவருடைய வல்லமையின் மூலமாக, அற்புதங்கள் மூலமாக, அடையாளங்கள் மூலமாக அங்கே பலத்த கிரியைகளை நடப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக மாத்திரமல்ல, குறிப்பாக வட இந்தியாவில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு மிஷினரிக்காகவும் வட இந்தியாவில் பெரிய காரியங்களை, பலத்த காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒருவேளை இங்கே இருக்கிற இன்றைய வாழ்விலே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தேவனை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக வாழ்கிற மனுஷனுக்கு தீமை செய்யலாம். ஆனால் அதை நன்மையாக மாற பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். யாத்ராகமம் 15வது அதிகாரம், யாத்ராகமம் 15வது அதிகாரம் 25 இல்லை 23 வாசிப்போம். யாத்ராகமம் 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது. அதனால் அவர்கள் அவ்விடத்திற்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கூப்பிட்டு வராரு. மோசேங்கிற மனுஷனுடைய தலைமையில் கூட்டிகிட்டு வராரு. செங்கடலை கடந்து கொஞ்சம் மேலே ஏறி வரும் பொழுது அவ்விதமாக ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. தண்ணி குடிக்கலான்னு போகும்போது தண்ணீர் மிகவும் கசப்பாக இருக்குது. வேப்பம் கொட்டையெல்லாம் அரைச்சி போட்டு ஒரு குளத்தில் வச்சா எப்படி இருக்குமோ அவ்விதமாக தண்ணியை வாயிலே வைக்க முடியல. அவ்வளோ கசப்பாக இருக்குது, தீமையாக இருக்குது. அதை அவர்கள் அனுபவிக்க முடியல. எந்த நன்மையும் எனக்குள்ளே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் ரொம்ப கசப்பாக இருக்குது. பாருங்கள், சில நபர்கள் மூலமாக, சில காரியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சில கசப்புகள் அதன் ஊடாக கடந்து போயிருக்கலாம். அங்கே சொல்கிறாரு, கசப்பான தண்ணி வாயில் வைக்க முடியல, அவ்வளோ இதாக இருக்குது. எல்லாரும் தண்ணி தாகத்தில் இருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம்? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கி இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு, எப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வை கொடுத்துருக்கார் என்பதை அவள் புரியாதனால முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அநேக நேரங்களில் அநேகருடைய பிரச்சனை இதுதான். பாருங்கள், தீமைகள் பிசாசிடத்திலிருந்து வருகிறது என்பதை முதல்ல புரிந்து கொள்ளணும். வியாதி, பலவீனம், ஒரு மனுஷன் மூலமாக இருக்கிற பிரச்சனைகள், அதற்குள்ளே மறைந்திருக்கிற ஒருவன் இருக்கான், அவன் பிசாசு, அவன் மூலமாய் வருகிறது என்பதை அறிந்து அவனுக்கு விரோதமாய் போரிடுவதை மறந்துட்டு தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற சில நபர்களையும் பார்க்க முடியும். இந்த ஆண்டவன் ஏன் இதை அனுமதிச்சான்னு தெரியல, என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது. இல்லை, ஆண்டவர் அனுமதிக்கிறது இல்லை. அங்கே இங்கே பிசாசு என்கிற ஒரு நபர் இருக்கிறான். அவன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தீமை செய்யும்படி, பலவீனங்களை கொடுக்கும்படி, வியாதியை கொடுக்கும்படி, வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படி அவன் சில திட்டங்களை போட்டு அவன் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுது, நீங்கள் பிசாசுக்கு ஏற்று நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்களும் நானும் பிசாசுக்கு ஏற்றுனுக்கு வரைக்கும் அவன் உங்களை விட்டு ஓடி போகிறது இல்லை. விளாண்டு கொண்டே இருப்பான், தீமையில கொடுத்து கொண்டே இருப்பான். எதிர்த்து நிற்க வேண்டிய நேரத்தில் எதிர்த்துக்கணும். சில நபர் மூலமாக சில பிரச்சனைகள் தலை தூக்கும் பொழுது உள்ளே இருக்கிற
பின்னாலே இருந்து செயல்படுகிற பிசாசின் திட்டங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும், நான் கவனிக்க வேண்டும். அவன் ஏதோ ஒன்று இந்த மனுஷன் மூலமாக செய்ய வேண்டும் என்று அவன் திட்டமிட்டு சில காரியங்களை செய்கிறான். கதை சொல்ல அவனுக்கு எதிர்த்து நில்லு. ஏன்னா கசப்பை கொடுக்கும்படி, தீமையை கொடுக்கும்படி அவன் திட்டம் பண்ணுறான். நான் அதுக்கு உன் கூட சப்போர்ட்டாக இருந்து விரட்டி அடிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். முறுமுறுக்கிறது வீணான ஒரு காரியம் பாருங்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பின்பு அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். தண்ணியில் பிரச்சனை, ஆனால் தேவன் மோசேக்கு ஒரு மரத்தை காமிக்கிறாரு. ஒவ்வொரு முறை நடக்கிற அற்புதங்கள் எல்லாம் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் நடப்பிக்கிறார் பாருங்க. காலை வச்சா ஒரு அற்புதம், கோலை போடுன்றாரு ஒரு அற்புதம், கோலை எடுன்றாரு ஒரு அற்புதம். இப்போ தண்ணி கசப்பாக இருக்குது, என்ன செய்யலான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஒரு மரத்தை காமிக்கிறாரு. மரத்தை காண்பித்து அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே என்ன சொல்கிறாரு, ஒரு கொப்பை வெட்டி தண்ணியில் கொண்டு போய் போடு, அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்தார். என்ன சோதிக்கிறாரு? நம்முடைய உண்மை தன்மையை சோதிக்கிறாரு. யார் இவ்வளவு நன்மைக்கு காரணம் என்பதை நீ அறிந்திருக்கிறியாயா? முதல்ல இவ்வளோ தூரம் அடிமைப்பட்டு 430 வருஷம் ஆண்டுகள் அடிமையாக இருந்தியே, உன்னை அடிமைத்தனத்துலேருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்தனே, அதை நினைக்கிறியா? தண்ணி தான் கசப்பாக இருக்குதுன்னு நினைக்கிற, அங்கே உன் வாழ்க்கையே கசப்பாக இருந்தது. அடி மேலே அடி, ஆளோட்டிகள் முதுகில் குச்சை வச்சு அடித்தான், நேரத்துக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. உன்னை எவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுமைப்படுத்தினா, அதெல்லாம் உனக்கு மறந்து போச்சு. இங்கே தண்ணி கசப்பாக இருக்கிறது தான் உனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஒரு 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 நிமிஷத்தில் கர்த்தர் அந்த பிரச்சனையை மாற்றினார் பாருங்க. ஒரு நிமிஷம்தான் அது, ஒரு நிமிஷம் கூட சொல்ல முடியாது. போட்ட உடனே, எல்லோரும் சொல்லுவோம் போட்ட உடனே மதுரமான தண்ணீராய் மாறி விட்டது. இந்த மரம், கல்வாரி மரம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மத்தியிலும் ஒரு மரத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கல்வாரியிலே அறையப்பட்ட கிறிஸ்து, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கப்படி, கிறிஸ்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றும்படி, சாபத்தை தொலைக்கும்படி, கசப்பை மாற்றும்படி, வேதனைகளை மாற்றும்படி, பலவீனங்களை மாற்றும்படி, விரும்பத்தகாத காரியங்களை நம்முடைய வாழ்விலிருந்து மாற்றும்படி கல்வாரி மரத்திலே நமக்காய் ஜீவ பலியாய் ஒருத்தர் தொங்கி கொண்டிருக்கிறார். அவரை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பிக்கணும். நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு முதலாவது கல்வாரியில் அறையப்பட்ட கிறிஸ்து, அவருடைய வார்த்தை. இது ரெண்டும் தான் நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு. ரெண்டு பேரும் காரணம் கிடையாது. பிரச்சனைக்கு காரணம் கல்வாரி சிலுவையோ இல்லை கர்த்தரோ கிடையாது. நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு கர்த்தருடைய வார்த்தை, கல்வாரியிலே அறையப்பட்ட கிறிஸ்து. எப்போதும் ஒரு செகண்ட் தான் பாருங்கள். இந்த மோசே அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து அங்கே அந்த தண்ணீரில் போட்ட உடனே மதுரமான தண்ணீராக மாறிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக எல்லோரும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆகவே வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு கர்த்தர் காரணம் இல்லை. கர்த்தர் மேலே முறுமுறுக்கிற ஒரு காரியத்தை முதல்ல விடணும் பாருங்கள். விட்டுட்டு இந்த பிரச்சனை காட்டில் நீர் பெரியவர் ஆண்டவரே, நான் நம்புகிறேன், இது ஒரு இமைப்பொழுதிலே மாறி போகும், ஒரு இமைப்பொழுதிலே மாறி போகும், ஒரு இமைப்பொழுதிலே மாறி போகும். நீர் என்னைக்கு மாறாதவ, நீர் பிரச்சனைகளை அகற்றுகிறவ, நீர் போராட்டங்களை அகற்றுகிறவ, நீர் பிரச்சனைகளை மாற்றி போடுகிறவ, நீர் தீமையை நன்மையாய் முடிய பண்ணுகிறவ. இதை விசுவாசிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். போட்ட மாத்திரத்தில் அங்கே பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது. அது மாத்திரம் இல்லை, அங்கே மேலே ஏறணுன்னு கொடுக்குறாரு, ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. முதல்ல கொடுக்குற வாக்குத்தத்தை கொடுக்குறாரு பாருங்கள். 26 கடைசி பகுதி, நானே உன் பரியாதி ஆகிய கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து செங்கடலை கடந்து மேலே ஏறின உடனே கொடுத்த முதல் வாக்குத்தத்தம் இதுதான். என்ன வாக்குத்தத்தம்? நானே உன்னை குணமாக்குற வைத்திய. கசப்பு நீக்கிறாரு, தண்ணீரை கொடுக்குறாரு, எல்லாம் குடிக்கிறாங்க. ஒரு வாக்குத்தத்தை கொடுக்குறாரு, உன் எல்லா வியாதிகளையும் குணமாக்குற
பரம வைத்தியர் நான், பரிகாரியாய கர்த்தர். அந்த பரிகாரியா என்ற அந்த வார்த்தைக்கு பரிகரித்து கொள்ளுகிறவர், வாங்கி கொள்ளுகிறவர். நான் ரொம்ப டீப்பாக அதை பார்க்குறேன். என்கிட்டருந்து பிடுங்கி கொண்டவர், என்கிட்டருந்து பறித்து கொண்டவர். எதை? என்னுடைய பலவீனம், என்னுடைய வியாதி, என்னுடைய சொல்ல முடியாத வேதனைகள், என்னுடைய குறைவுகள், என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டார்னு நான் நம்புகிறேன். அதான் அது சரியாக இருக்க முடியும். அந்த வார்த்தை பிடுங்கி கொண்டார். என்கிட்ட ஒரு பேக்கேஜ் இருக்குது. வியாதி, பலவீனம், பாவி, தேவனுக்கு துரோகி, இப்படிப்பட்ட ஒரு பேக்கேஜை நான் சுமந்துட்டு இருக்கிறேன். அதை ஒரு நபர் வந்து பிடுங்கி கொண்டது போல கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே என்னுடைய பேக்கேஜை முழுமையாய் பிடுங்கி கொண்டார். இப்போ வேற ஒரு பேக்கேஜை என் தலையில் வைத்து விட்டார். நன்மை, சுகம், பலன், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு. இந்த ஒரு பேக்கேஜை கல்வாரி சிலுவையில் இரத்தத்தின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக எனக்கு தலையில் வைத்து விட்டார். இன்றைக்கி நான் வியாதிங்கிற பேக்கேஜை சுமக்க தேவையில்லை, பலவீனம் என்கிற பேக்கேஜை சுமக்க தேவையில்லை. மனக்கவலை, பாரங்கள், அதைரியங்கள், சொல்லி முடியாத வேதனை, இந்த பேக்கேஜை சுமக்க தேவையில்லை. உங்கள் மீது கண் வைத்து ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறவருடைய கரத்திலே அதை முதலாவது உங்களுடைய மனதிலிருந்து தூக்கி எறியுங்க. ஒரு பிம்பத்தை கட்டி வைத்திருக்கிறான். வியாதி ஓ வியாதின்னு சொல்கிறான் பிசாசு, பலவீனம் ஓம் பலவீனம்னு சொல்கிறான், தரித்திரம் உன்னுடையதுன்றான், வேதனைகள் உன்னுடையதுன்றான். இப்போது நீங்கள் இது என்னுடையது இல்லை, என்னுடைய தேவனுடையது, அவர் என்னிடத்துல பறித்து கொண்டார். நான் இப்போ மனதில் இருக்கிற அந்த பிம்பத்தை உடைக்கிறேன்னு சொல்லி அவ்விதமாக உடைத்து எறிந்து அவர்கிட்ட தூக்கி எறிய வேணும். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா, அவர் உங்களுடைய தீமைகளை நன்மைகளை மாற்ற பண்ணுகிறவராக இருக்கிறபடினாலே, அவர் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறவராக இருக்கிறபடினாலே, அவர் உங்களை தூக்கி எடுக்கிறவராக இருக்கிறபடினாலே, உங்கள் கவலைகள், பாரங்கள், அதைரியங்கள், அவிசுவாசங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே தூக்கி எறிஞ்சிருங்க. ஏன்னா நீங்கள் சுமக்கிறதுக்காக அது உருவாக்கப்படலை. பிசாசினால் கொண்டு வரப்படுகிற காரியங்கள் அது நீங்கள் சுமக்க முடியாது. நீங்கள் சுமந்தீங்கன்னா ஒடிஞ்சு போவீங்க. பலவீனத்தை, வியாதியை நீங்கள் வாழ்நாளில் சுமக்கும்படி கர்த்தர் உங்களை உண்டாக்கவில்லை. அவருடைய நன்மைகளை சுமக்கும்படி, அவருடைய சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த உலகத்தில் அனுபவிக்கும்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் ரசித்திருக்கிறார். அதுக்கு தான் இப்போ பலவீனம் இருக்குதே பிரதர், வியாதி இருக்குதே, என்ன செய்கிறது? வார்த்தை தான் உதவி செய்ய வேண்டும். அத்துமீறி சட்டத்துக்கு புறம்பாய் நம்முடைய சரீரத்தில் சில காரியங்களை அவன் செய்கிறான். எதிர்த்து நிற்க வேண்டும். எதிர்த்து நின்று ஜெயிக்கும்படி நம் கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், மேலே ஏறின உடனே சொல்கிறாரு ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதம், ஒரு நன்மையை கொடுக்குறாரு. அது செங்கடலை கடந்து வருகிறது. எதற்கு அடையாளம்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து மேலே ஏறுறதுக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அப்படி மேலே ஏறின உடனே கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தம், நானே உன்னை குணமாக்குற வைத்திய. ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும். ஏன்னா இந்த ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க வேணும். சுகமாக்குற வைத்தியருடைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்க வேண்டும். சொல்லாரு, நான் தான் உன்னை குணமாக்குற வைத்தியர். எந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலும் அங்கே வனாந்தரத்தில் இல்லை, அல்லது டாக்டர் பட்டம் வாங்கின ஆட்கள் யாரும் அங்கே இல்லை. ஒரு மனுஷன் வியாதிப்பட்டான்னா கடவுள் பார்த்து சுகம் கொடுத்தா தான் அங்கே, இல்லை மறித்து மண்ணோட போயிடுவான். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே 40 வருஷம் அவர்களை பத்திரமாய் வழிநடத்தி வந்தது. இவங்க வாயினால் சில காரியங்களை அனுபவித்து வீணாக போனாங்க. கர்த்தர் உண்மை உள்ளவர். நான் தான் உன்னை குணமாக்குற வைத்தியர்னு என்னைக்கு வாக்கு கொடுத்தாரோ அவர் குணமாக்குற வைத்தியராக தான் அங்கே அவர் மத்தியில் இருந்தார். இவர்கள் அதை அனுபவிக்கவில்லை. ஏன்னா அவங்க வாய் அப்படி, கர்த்தரையே முறுமுறுக்கிற ஒரு வாய், கர்த்தரை குற்றம் சொல்லுகிற, குறை சொல்லுகிற ஒரு வாய். அந்த வாயை வச்சுட்டு நெடுந்தோறும் என்ன செய்ய முடியாது, பயணம் பண்ண முடியாது. வாழ்விலே நிறைய நன்மைகளை இழந்து பாதியில் அழிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரை குறித்து உயர்ந்த படத்தை வைத்திருந்த யோசுவா, காலேப் அவங்க போய் சேர்ந்தாங்க. ஏன்னா அவர்கள் கர்த்தரை குறித்து 2 பேரும் வைத்திருந்த அந்த மனநிலை, அந்த உயர்ந்த படம் அவளை நெடுந்தூரம் பயணத்துக்கு நேராக கொண்டு போனது. நான் சொல்லுகிறேன், முதலாவது கர்த்தரை புரிந்து கொள்ளணும். என்ன?
அவர் என்னுடைய வாழ்க்கையில் தீமையை கொடுக்கிறவர் அல்ல, தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிறவர். என்னுடைய வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்குன்னா கர்த்தர் ஒரு நாளும் காரணம் அல்ல, அதை நன்மையாய் மாற பண்ணுகிறவர். அதை இன்னும் கொஞ்சம் பிசாசு என்னை போட்டு அழுத்துறதுக்கு அவர் விட்டு கொடுக்க மாட்டார். மனுஷன் கையிலையும் சாத்தான் கையிலையும் என்னை விட்டு கொடுக்கலன்னு ஒரு பாட்டு இருக்குது பாருங்கள். விட்டு கொடுக்காத வேறவர் நம்ம லூஸ் பண்ணுறதில்ல நம்முடைய கரத்தை பாருங்கள். குட்டி குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டுருப்போம், ரோட்டில் நடந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது கையை இறுக பிடிச்சிக்க வரைக்கும் அந்த பிள்ளை இறுக பிடிச்சிருக்கிறாரு தாத்தா அல்லது அப்பான்னு சொல்லி அப்படி விதமாக போகும். லேசாக அந்த கையை லூஸ் விட்டோன்னா உருவிட்டு ஓடுறதுக்கு தான் அது முதல்ல பார்க்கும். ஓடிடும் பாருங்க ரோட்டில். கர்த்தர் ஒரு நாளும் என்னை அப்படி கையை லூஸ் விடுறதில்ல, கொஞ்சம் விட்டு பார்ப்போம் அப்படின்லாம் நினைக்கிறதில்ல. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. என்னுடைய பிரச்சனையின் மத்தியில் என்னை கைவிடாதவ, நான் உயர்ந்திருக்கும் போதும் என்னை கைவிடாதவ, நான் தாழ்வில் இருக்கும் போதும் கைவிடாதவ, நான் வியாதியில் இருக்கும் பொழுதும் கைவிடாதவ, நான் எவ்விதமான போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது கூட அவர் என்னை கைவிடாதவர், எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிடாதவர். ஏன் கை பிடிச்சிருக்கிறார்னா என்னை நெடுந்தூர பயணத்துக்கு என்று அவர் கரம் பிடித்திருக்கிறார். அந்த பயணத்திலே அவருடைய கரம் மாத்திரம் இல்லைன்னா பிசாசுங்கிற ஒரு அரக்கனை என்னை அழித்து விடுவான். அவன்கிட்ட என்னை காப்பாற்றுறதுக்கு, என்னை நித்தியமாக அவரோட வைத்துக் கொள்வதற்கு, இந்த உலகத்தில் நீடிய ஆயுளை கொடுத்து என்னை வாழ வைக்கும்படி அவர் திட்டமிட்டு அவர் என்னை கரத்தை பிடித்து என்னுடைய பயணத்தில் அவர் வந்து கொண்டிருக்கிறார். என்னுடைய எல்லா வாழ்வில் வருகிற எல்லா தீமைகளையும் நன்மையாய் மாற பண்ணுகிற கர்த்தர், எல்லா கசப்பையும் மதுரமாய் மாற பண்ணுகிற கர்த்தர் என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். பிரச்சனைகள் அவருக்கு முன்னால் மாறி போகும். காரணம் மாற பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து அடுத்த வாரமும் சில காரியங்களை பார்ப்போம். எழும்பி நிற்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எவ்விதமான போராட்டங்கள் வழியாக நீங்கள் கடந்து போனாலும் நீங்கள் மடிந்து போவதில்லை. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லா நன்மைக்கே நன்றி. இது அப்படி செய்திருக்கலாம், அது இப்படி செஞ்சிருக்கலாம், இது அப்படி ஆயிடுச்சே விடுங்க. எல்லாம் நன்மைக்கு. இனி வாழ்வில் வரப்போகிற எல்லாம் நன்மைக்காகவே வரும். நன்மை நம்மை தொடரும். தவறான ஒரு டிசிஷன் எடுத்துட்டேனே, படிப்பு விஷயத்தில், வாழ்க்கையில் சில காரியங்கள் தவறாக எடுத்துட்டேனே, விட்டுருங்க. இனி வருகிற காலங்கள், இனி வருகிற நாட்கள் நன்மையாய் மாற பண்ணுவார். நன்மை உங்களை தொடரும். சிறந்து விளங்குவீர்கள். தேவனுடைய கருத்தில் பொன்னை போல ஜொலிப்பீர்கள். காரணம், அவர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புவார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நன்மையாக மாற்றுகிற கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார்.
உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படலாம், ஒன்றும் வாய்க்காது. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறான். அவர் எதுக்கு இருக்கிறாரு? தீமையை நன்மையாய் மாற்றுவதற்கு. தீமையை நன்மையாய் மாற்றுவதற்கு என் கூட இருக்கிறார். அன்றைக்கு இருந்தவர், இன்றைக்கு இருக்கிறவர், நாளைக்கு இருக்கிறவர், எனக்கு இருக்கிறவர், என் பிள்ளைகளுக்கு இருக்கிறவர், என் பேர பிள்ளைகளுக்கு, கொள்ளு பேரனுக்கும் அவர் ஆண்டவராய், அவர் இரட்சகராய், அவர் தீமையை நன்மையாய் மாற பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார், இருப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ போராட்டம், ஏன் இவ்வளோ பிரச்சனை? பரவாயில்ல, இருக்கட்டும். நிச்சயமாக இது ஒரு நாள் மாறும். வெளியே வருவோம், சிறந்து விளங்குவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பரலோகபிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்டல் வருகிறோம். இந்த காலவேளையிலே வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நன்மையாய் மாற பண்ணுகிறவர், மாற்றுகிறவர் நீர் இருக்கிறபடி நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய கருத்தில் எங்களுடைய வாழ்வை இன்னும் ஒருபடி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தகப்பனே, மாற்றுகிற கர்த்தர், இன்றைக்கு மாற்றத்தை உண்டாக்குற கர்த்தர் நீர் எங்களோடு இருக்கிறபடி நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், போராட்டங்களும், பிசாசுடைய திட்டங்களும் அழிந்து போவதாக. நன்மையும் கிருபையும் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தொடர்வதாக. வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், பிசாசுடைய எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தினாலே இயல்பொருளாவதாக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இப்படி நாம் ஒன்றே மயப்படுத்தும் வந்திருக்க எல்லாரையும் நன்மை காலத்திலே மூடிக்கொள்ளும். ஆசீர்வதிப்பீரா, பெரிய காரியம் செய்வீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. யாவரும் தலையிலே கை வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையார் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உன்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இந்த வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். காட் பிளஸ் யூ. ஒரு வாழ்த்துங்கள், கடன் செல்லுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார்.